அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு மனச்சோர்வுங்கிறது தானா வருதா? இல்ல உள்ளுக்குள்ள பதிவானது ஒரு பத்தி மாரி உங்களுக்கு ஊதுபத்தி மாரி புகையா குபு குபு குபுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீ சிரிச்சு பேசு, எல்லாம் சரியாயிரும். ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற? ஏதாவது தொடர்ந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டுரு, நடந்துட்டுரு. ஏன் நீ அதையெல்லாம் யோசிக்கிறேன்னு?" சொல்லுவாங்க. நேர்மறையான வார்த்தைகள கேளு, மோட்டிவேஷன் கொள்ளும்பாங்க. எல்லாமே சரி. பல்லு வலி வந்தவங்களுக்கு தானே பல்லு எப்படி வலிக்கும்னு தெரியும். தலை வலிக்கிறவங்களுக்கு தானே தலை எப்படி வலிக்கும்னு தெரியும். அதை விட்டுட்டு சொல்கிறது ஈஸி. அந்த செயல்பாடு செய்கிறவங்களுக்கு தான் அதோட வலி, வருத்தம், வேதனை தெரியும். நகைச்சுவையாக பேசணும்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே 1008 சிந்தனை வர்றப்போ எப்படி வெளியில் சிரித்து பேச முடியும்? எப்படி நடிக்க முடியும்? ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு தாங்க முடியாத அழுத்தம், வேதனை, சோர்வு, ஏக்கம், துக்கம், துயரம் இத்தனை இருக்கிறப்ப எப்படி சாப்பிட முடியும்? எப்படி குளிக்க முடியும்? எப்படி ஒரு சின்னதாக எந்திரிச்சு நடக்க முடியும்? அப்படியே எல்லா இயக்கத்தையும் தடுத்து நிறுத்திடுது அல்லவா? அப்போ இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது, புரிய வைக்கவும் செயல்படுத்தவும் முடியாது. அப்போ இதுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் அறிவு சார்ந்த சிகிச்சைகள் வழிகாட்டுதல் தான் இவர்களுக்கு தேவை. அப்போது என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். தன்னை சுற்றிலும் என்னெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மாற்றத்தை, தனக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியாது. அதை கேட்கவும் முடியாது. நிறைய பேர் புரிந்து கொள்ளவும் முடியாது. அப்போது எங்ககிட்டயே வர்ற உளவியல் வழிகாட்டுதலுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு வருவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, "எனக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. நீங்கள் எனக்கு ஒரு சில வார்த்தைகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் மணிக்கணக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னது எதுவுமே மைண்டுக்குள்ளே போகல. அது போகிறதுக்கு எனக்கு இத்தனை மாதங்கள் ஆச்சு, இத்தனை நாட்கள் ஆச்சு, இத்தனை வாரங்கள் ஆச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போது ஒரு பிரச்சனையில் ஒரு மனிதனோட எண்ணம், சிந்தனை, செயல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குதுன்னா அவங்களால கேட்க முடியாது, கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது. அந்த செயல்படுத்துறதுக்கு தடைகள் பல உருவாகிட்டே இருக்கும். அது அவங்களோட எதிர்மறைன்னு சொல்கிறத விட அவங்களுக்குள்ள சிந்தனைகள் அப்படி ஓடிட்டே இருக்கும். இவங்க என்ன எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதை செய்யணும் சொல்கிறோமல்ல, செய்ய வேண்டியது தானே, செஞ்சால் அது தீர்வு வருமல்ல அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிறாங்க. எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அவங்களுக்கு சரியான உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்தோம்னா அவங்களும் சாதனை மனிதர்களாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கூட இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸை கொடுத்தா அவங்களும் சக்ஸஸ் மேனாக வர்றதுக்கான வழிகளை உருவாக்க முடியும். யாருமே, ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது ஒரு வகையில் சாதிக்கக்கூடியவர்கள் தான். மௌனமாக இருக்கிறவங்களும் கூட ஏதோ ஒரு வகையில் சாதிப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் சாதிப்பாங்க. அதுக்காக மௌனமாக இருக்கிறவங்கள ஊமைன்னு சொல்ல முடியாது, பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள வாயாடின்னு சொல்ல முடியாது. அப்போது உங்களோட பிரச்சனைகளையும், உங்களோட சங்கடங்களையும், உங்களால் முடியாததையும், உங்களோட சோர்வும், உங்களோட ஏக்கமும் மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுனா உங்கள் பிரச்சனை தீர்ந்துருமா? அதற்கான தீர்வு முறைன்னு ஒன்று வேணுமில்ல. அப்போது நீங்கள் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அதாவது ஒரு பல்லில் பிரச்சனை, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு முட்டி வலி வருது. அதற்கான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அங்கே பல ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து மறு உந்து தர்றாங்க. அந்த வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகுது. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய எண்ணத்துக்கும், சிந்தனைக்கும், செயலுக்கும் மறு உந்து தேவை, மறு உளவியல் ஆலோசனை தேவை, வழிகாட்டுதல் சிகிச்சை தேவை. அப்போது இந்த வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக்கிறப்ப நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு இயல்பான வாழ்க்கையை குடும்பத்தோடும் மற்றவர்களோடும் இணைந்து வாழ முடியும். இதற்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி,
பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மேம்படுவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.